ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேல்வெண்பாக்கம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில். இத்திருத்தலம் பல சிறப்புகளை உடையது. இங்கிருக்கும் மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் 4 யுகங்களாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பெருமாள் ஸ்வயம் சால கிராம திருமேனி உடையவர். உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண கோவிந்தராஜ பெருமாள். 1957 ஆண்டில் காஞ்சி மகா பெரியவா இங்கு 3 நாட்கள் எம்பெருமானை வழிபட்டு தியானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜர் தனது காலத்தில் இத்தல பெருமாளை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் 3 மண்டலங்கள் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம். தாயாரும் பெருமாளும் ஒரே வடிவமாக ஐக்கியமான பாவத்தில் காட்சி தருகின்றனர். இவர்களை வழிபட்டால் தம்பதியருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யம் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமான தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நாகதோஷம், ராகு கேது தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் மாதந்தோறும் வரும் உத்திராட நட்சத்திரத்தன்று கலச பூஜை, ஹோமம், பெருமாளுக்கு கலசாபிஷேகம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் உண்டு. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஆலய நுழைவாயிலை கடந்ததும் சற்று நீண்ட நடைபாதை உள்ளது. ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் மற்றும் ஹோமம் நடத்துவதற்கு ஏதுவாக நடைபாதையின் வலதுபுறம் விசாலமான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. நடைபாதையின் இடதுபுறம் கோஷாலை அமைந்துள்ளது. இந்த கோஷாலையில் பல பசுக்கள் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதை அடுத்து மகாமண்டபத்திற்கு முன்பு இடதுபுற சன்னதியில் உள்ள 1300 வருடம் பழமையான சுந்தர விநாயகரை வணங்கிவிட்டு மகாமண்டபத்திற்குள் செல்கிறோம். மண்டபத்தின் நடுவில் மூலவர் கருவறை சன்னதி உள்ளது. சன்னதிக்கு முன்பு கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளன. கருவறை சன்னதிக்கு எதிரில் கருட பகவான் மூலவரை நோக்கி காட்சி தருகிறார். கருவறை சன்னதியில் 4 யுகங்களாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி தாயாருடன் வடக்கு நோக்கி அற்புதமான தரிசனம் தருகிறார். அடுத்து மண்டபத்தில் உள்ள மற்ற சன்னதிகளை பார்ப்போம். வலதுபுறம் சீதா பிராட்டியார் மற்றும் இடதுபுறம் ஸ்ரீ லக்ஷ்மணருடன் காட்சி தரும் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதி. இங்கு ஸ்ரீராமனுக்கு முன்புள்ள ஸ்ரீ தேசிகர் நியமித்தபடி நவமணிகள் பொருந்திய மணிப்பாதுகாவை சேவிப்பது விசேஷம். மன சஞ்சலங்கள் நீங்கி மனசாந்தி ஏற்படும். இடது மடியில் ஸ்ரீ லக்ஷ்மி தாயாருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி. இவர்கள் அமர்ந்த பீடத்தின் கீழ்ப்புறம் 108 சால கிராமங்கள் பிரதிஷ்டிக்கப்பட்டது மிக விசேஷமான ஒன்று. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்ஹர் சன்னதி. நின்ற
கோலத்தில் தரிசனம் தரும் ஸ்ரீ ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கர் சன்னதி. நோய்களை தீர்க்கும் ஸ்ரீ தன்வந்தரி பகவான் சன்னதி. இத்திருக்கோவிலின் வரலாறு, சிறப்புகள் மற்றும் பரிகார பூஜைகளை பற்றி பட்டர் கூறுவதை பார்ப்போம். லக்ஷ்மி நாராயணாபியா நம. சுதந்திர லக்ஷ்மி நாயிகா சமேத யுகநாராயண பரபிரம்மணே நம. இன்றைக்கி நம்ம சேவிக்கிற க்ஷேத்திரம் மேல்வெண்பாக்கம் சுதந்திர லக்ஷ்மி நாயிகா சமேத யுகநாராயண பெருமானுடைய திவ்ய சந்நிதி. சத்தியயுகத்தில் பார்கவ மகர்ஷி தபஸ் பண்ணினதுனால அவருக்கு கிடைச்ச அனுகிரகம் லக்ஷ்மி நாராயண ஹிருதய ஸ்தோத்திரம். இந்த மந்திரம் அதர்வண வேத ரகசியோத்தர பாகத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தினாலேயே பிரத்யட்சமான சுவாமி. சத்தியயுகத்தில் 11 அடி உயரத்தில் இருந்தார். சாலக்கிராம மூர்த்தி, அசில்பிகரம், எந்த சில்பி கையும் படாமல் சுயமாக வந்தவர். தர்மம் குறைஞ்ச மாதிரியெல்லாம் திரேதாயுகத்தில் 9 அடி, துவாபரத்தில் 6 அடி, இப்போது 2 அடியிலே சேவை சாதிக்கிறார். 4 யுகமாக இருந்து அந்த யுக தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றிட்டு வர்றதுனால சுவாமிக்கு யுக நாராயணர் திருநாமம். தாயார் ஒரு சன்னிதியில் ஒரு அனுகிரகம் மட்டுமே பண்ணுவாராம். அதுவும் சுவாமி அனுமதி இருந்தால் மட்டுமே பண்ணுவாராம். அந்த மேல்வெண்பாக்கத்தில் இருக்கிற தாயார் அஷ்டலக்ஷ்மியும் சேர்ந்து ஒரே லக்ஷ்மியாக இருந்து நம்ம எந்த பிரார்த்தனைக்காக வருவோமோ அந்த ரூபத்தில் இருந்து சுவாமி அனுமதி இல்லாமல் ஒரே நேரத்தில் 3 அனுகிரகங்கள் பண்ணுறாராம். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் தாயாருக்கு ஸ்வதந்திர லக்ஷ்மின்னு திருநாமம். எப்போவுமே தாயார் சுவாமி திருவடியே சேவிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை சுவாமி திருமுகத்தை சேவிச்சுட்டு இருப்பாங்க. மேல்வெண்பாக்கத்தில் நம்ம தாயாரை சேவிச்சோம்னா தாயாருடைய பார்வையும் பெருமாளுடைய பார்வையும் நம்ம மேலே படுற மாதிரியே இருக்கும். அதுக்கு தாயார் பார்வையினாலேயே அனுகிரகம் பண்ணுற க்ஷேத்திரம்னு ஒரு விசேஷம். இந்த க்ஷேத்திரத்தில் தப்போ க்ஷேத்திரமாக சேவிக்கிறதே விசேஷம். சத்தியயுகத்தில் பார்கவருக்கு தரிசனம் கொடுத்ததும் அன்னிலேருந்து இனி வரையும் பெருமாள் இங்கே இருந்ததுனால சப்தர்ஷிகள் சுவாமியை கருவறையிலே இருந்து சுவாமியை சேவிச்சுட்டு இருக்காங்க. சுவாமிக்கு பின்பக்கம் அத்ரி மகர்ஷி இருப்பார். மிச்சம் 6 பேருமே வலது இடது பக்கத்தில் இருந்து சுவாமியை ஆராதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. திரேதாயுகத்தில் ஹனுமர் 3 மண்டல காலம் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம். அதனால் மேல்வெண்பாக்கம் தப்போக்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை சேவிக்கிறதுக்கு வர்றவங்க எல்லாம் கல்யாண பிரார்த்தனைக்காக, குழந்தை பாக்கியம் வேண்டி, அந்யோன்ய தாம்பத்தியத்துக்கு, உன்னதமான ஸ்திதி கிடைக்கிறதுக்காக, மன நிம்மதிக்காக, ஆரோக்கிய பாக்கியத்துக்காக சேவிப்பாங்க. விசேஷமாக இந்த ஜாதக தோஷ நிவர்த்தி என்றது மேல்வெண்பாக்கத்தில் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. ஏஎம்ஆர் சுவாமி சொல்லுவாங்க, மேல்வெண்பாகம் சேவிக்கணும்னா பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சுவாமிக்கு நம்ம மேலே கருணை ஏற்படணும். அப்போ மட்டுமே நம்ம சுவாமியை சேவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த சந்நிதியோட சிகரமும் அவங்க கண்ணிலேயே படாது. அவ்வளோ கஷ்டமானதாக மேல்வெண்பாகத்தை நம்ம சேவிக்கணும்னா சுவாமி சொல்கிறார், இந்த சந்நிதிக்கு ஒரு விசேஷம் இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம ஒரு நட்சத்திரத்துக்காகவோ ஒரு ராசிக்காகவோ தோஷத்துக்காகவோ நிறைய இடங்களில் போய் நம்ம பரிகாரம் பண்ணுவோம், க்ஷேத்திரத்தை சேவிப்போம். ஆனால் 12 ராசிகளுக்கும் ஒரே க்ஷேத்திரத்தில் பரிகாரம் கிடைக்கிறதுனா அது மேல்வெண்பாக்கம். இந்த பிராரப்த கர்மதோஷம் போவாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிராரப்த கர்மதோஷம் என்னைக்கு மேல்வெண்பாக்கம் சேவிப்பாங்களோ அன்னையோடு அவங்களுடைய எல்லா பிராரப்த கர்மதோஷங்களும் போய் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கிற க்ஷேத்திரமாக. அதனால் இந்த க்ஷேத்திரம் சேவிக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த க்ஷேத்திரத்தில் எப்படி நம்ம சுவாமியை சேவிக்கிறது, இந்த பிரார்த்தனைக்காக எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, வெள்ளிக்கிழமை 8:30க்கு நம்ம மேல்வெண்பாக்கம் சந்நிதிக்கு வந்தோம்னா சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். இந்த காலசர்ப்ப தோஷம், ஜாதகத்தில் நிறைய இந்த களத்திர தோஷம் ஏற்படும், செவ்வாய் தோஷம் ஏற்படும், இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு ஜோசியர்கள் சொல்லுவாங்க. இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு இதுவரையும் எந்த ஜோசியரும் பரிகாரமே சொன்னது கிடையாது. மகான்களே சொல்லுவாங்க, கலியுகத்தில் காலசர்ப்ப தோஷத்துக்கு நிவர்த்தி கிடையாதுன்னு. அப்படின்னு நம்ம எப்படி வாழ்கிறது? அதுக்கு ஏஎம்ஆர் சுவாமி பட்ட மகான்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மேல்வெண்பாக்கத்தில் சுவாமியை சேவிச்சாலே போதும், ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும். மேல்வெண்பாக்கத்தில் எப்படி நம்ம பரிகாரம் பண்ணிக்கிறதுனா, 8:30க்கு வந்தால் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். வெள்ளிக்கிழமை சரி நம்ம 8:30க்கு சந்நிதிக்குள்ளே வந்தோம்னா
சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சன சமயத்தில் சுவாமி திருமார்பில் ஆதிசேஷர் வைஜெயந்தி மாலையாக இருப்பார். எல்லா சந்நிதியிலையும் ஆதிசேஷர் லக்ஷ்மி நாராயணருக்கு ஆசனமாக இருப்பார். மேல்வெண்பாக்கத்தில் மட்டுமே நம்ம சேவிச்சோம்னா அவருடைய திருமார்பில் வைஜெயந்தி மாலையாக இருக்கார். பார்கவருக்கு சத்தியுகத்தை தரிசனம் கொடுத்ததும் திரும்பி சுவாமி வைகுண்டத்துக்கு போகலை. ஆதிசேஷர் நேராக பூலோகத்துக்கு வரார். வந்து பார்த்தா சுவாமி அர்ச்சாவதாரத்தில் இருக்க. உடனே ஆதிசேஷர் சுவாமியை கட்டி பிடிக்கிறார். இப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். இனிமேல் யார் வந்து சுவாமியை சேவிக்க வராங்களோ அவங்களுக்கு சம்சார பந்தங்களில் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுறதோ அவை எல்லாவையும் ஆதிசேஷர் நிவர்த்தி பண்ணுறதா இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷம். அதில் பெருமாளை சேவித்தவங்க வந்து ஆதிசேஷருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவரை பிரார்த்தனை பண்ணணும். இந்த மந்திரத்தினாலே பெருமாள் வந்து இங்கே தரிசனம் கொடுத்தாரோ அந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதய ஸ்தோத்திர பாராயணம் விசேஷமாக நடக்கும். பாண்டிச்சேரி மகாத்மா சாரியார் சுவாமி வந்து இந்த க்ஷேத்திர வைபவத்தை வச்சுருந்தார். லக்ஷ்மி நாராயண ஹிருதய ஸ்தோத்திர ஆவிர்பாவ க்ஷேத்திரன்ற ஓலைச்சூடியில் இந்த மந்திரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த மந்திரத்தினாலேயே இன்றைக்கும் க்ஷேத்திர பிரசாதமான பால் பாயசத்தை அபிமந்திரம் பண்ணி இந்த கல்யாண பிரார்த்தனைக்காக வர்றவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்களுக்கும் மன ஒற்றுமை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த தம்பதிக்கு இந்த பிரசாதம் கொடுத்த உடனே அந்யோன்ய தாம்பத்தியம் அனுகிரகம் பண்ணுறார் பெருமாள். இது இல்லாமல் உன்னதமான ஸ்திதி. நம்ம ஒரு படிப்பு படிச்சிருப்போம், ஆனால் அதுக்கு ஒரு உன்னதமான ஸ்திதி கிடைக்காது. நிறைய வசதியெல்லாம் இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே இவரை தரிசனம் பண்ணாலே போதும். சுவாமியை சேவிச்சாலே இந்த அனுகிரகம் கிடைக்கிறதுனா அது மேல்வெண்பாக்கம் மட்டுமே. இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷமானது சுவாமி திருநக்ஷத்திரம். உத்தராடம் சுவாமி திருநக்ஷத்திரம். ஆணி உத்தராடம் சுவாமியுடைய வார்ஷிகோத்சவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி உத்திராடத்தை வந்து பார்கவருக்கு தரிசனம் கொடுத்த நாள். அதனால் மாதம் உத்திராடத்தன்னைக்கு காலையில் 5:30க்கு சுவாமிக்கு திருமஞ்சனம், 7 மணிக்கு கோபூஜை, 7:30க்கு வந்து 8 விதமான ஹோமங்கள், லக்ஷ்மி நாராயண ஹிருதய ஸ்தோத்திர பாராயணம், குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்களுக்கு சந்தான கோபால ஸ்தோத்திர பாராயணம். இது இல்லாமல் நிறைய கஷ்டங்கள் வந்து நம்ம அவஸ்தைப்பட்டுட்டே இருப்போம். அதனால் கோவர்தனகிரி மகாத்மியன்ற விசேஷமான ஒரு மந்திரம் தேசிகர் பண்ணின யாதவாபிதயம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தில் இது ஒரு சின்ன மந்திரமாக இருக்கும். இதுவும் நம்ம சன்னிதியில் பாராயணம் நடக்கும். இது ஆன உடனே உற்சவராக இருக்கிறவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண கோவிந்தராஜ பெருமாள். இவருக்கு வந்து மாதம் திருக்கல்யாணம் நடக்கும். எத்தனையோ தம்பதிகளுக்கு வந்து சுவாமி குழந்தை பாக்கிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். கல்யாண பிரார்த்தனை வேண்டி வர்றவங்களுக்கு இந்த கல்யாணம் சேவிச்சாலே போதும், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. ஏமார் சுவாமி சொல்லுவாங்க, நம்ம வந்து சுவாமியை திருக்கல்யாணத்தில் சேவித்தோம்னா ஏதோ ஒரு அமங்கலம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறதுனா அது மங்களகரமாக மாறிடும். இப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் ஸ்வயமாக கோவிந்தராஜர் அனுகிரகம் பண்ணுறார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சேவிக்கிறது பெரிய பாக்கியம். முக்கியமாக இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா 1957 மகாபெரிவா வந்து இந்த க்ஷேத்திரத்தில் 3 நாள் தங்கியிருந்து க்ஷேத்திர வைபவம் ஸ்வயமாக சுவாமியை சேவிச்சிருக்கார். அவருக்கு காஞ்சிக்கு அடுத்தது அவ்வளோ இஷ்டமான சந்நிதியாக மேல்வெண்பாக்கம். தாயார் வந்து 3 அனுகிரகங்கள் பண்ணுறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன அனுகிரகம்னு முதலாக அதனுடைய வைபவம் சொன்னது மகாபெரியவா சொல்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயம். இது வந்து புராணத்தில் இதுக்கு வியாக்கியானம் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இது பொருத்தம்னு பார்த்தோம்னா சுவாமி சொல்கிறார், ஒரு குழந்தை பாக்கிய வேண்டிய ஒரு தம்பதி தாயார் முன்னாடி வந்து நின்ட்டார்னா அவருக்கு குழந்தை பாக்கிய அனுகிரகம் பண்ணுறாரா சிருஷ்டி, அந்த குழந்தை வளர்றதுக்கு வேண்டிய சம்பத்தெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரா ஸ்திதி, அந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஸ்திதியும் அடுத்த ஜென்மம் இல்லாத மோட்சத்தையும் தாயார் அனுகிரகம் பண்ணுறார். இதை என்னைக்கு மேல்வெண்பாக்கம் சேவிப்பாங்களோ அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமான அனுகிரகம், அது சம்பவமாகிறதுக்கு முன்னாடியே பரிபூர்ணமான அனுகிரகம் தாயார் பண்ணுறார். அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து மகான்களுடைய அனுகிரகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கிருஷ்ண பிரேமி அண்ணாவும் மகாராணி முரளிதர சுவாமிகளும் சொல்லுவாங்க, மேல்வெண்பாக்க வந்து நம்ம சேவிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். தேவதைகளுக்கே வந்து அனுமதி கிடையாத ஒரு க்ஷேத்திரம். நம்ம எல்லாம் வந்து சேவிக்கிறோமே, அவருக்கு என்ன அவ்வளோ கஷ்டம். ஆனால் சுவாமிக்கு நேர்லையே அஷ்டசித்தியுள்ள மகான்கள் அதிருஷ்யரூபமாக இருந்து தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா. நம்ம எல்லாம் அவங்க மேலே நடந்து வந்து தான் சுவாமியை சேவிக்கிறோமா. இப்படி ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறதுனா அண்ணா சொல்கிறார், தாயாருக்கு நம்ம மேலே கருணைக்குன்னு ஒரு ரூபம் இருந்தால் மேல்வெண்பாக்கத்தில் தாயார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து தாயாரை சேவிச்சாலே போதும் சகலமும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த க்ஷேத்திரம் வந்து ஒரு காலத்தில் 11 ராஜகோபுரத்தோடு இருந்த சந்நிதி. படையெடுப்பு வந்த சமயத்தில் சந்நிதியெல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த மூலவருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுமோன்ற ஒரு இதில் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தினுடைய சுவாமி மூலவரை கன்னட தேசத்துக்கு அழிச்சின்னு போயிட்டார். கர்நாடகாவில் கொஞ்சம் காலம் ஆராதனை பண்ணுற சமயத்தில் அங்கேயே இருந்த ஒரு ராஜா சுவாமிக்கு மந்திர நிர்மாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் இப்போ பெருமாள் பேசுகிறார், நான் என்னுடைய மூலஸ்தானத்துக்கு போயிட்டேன். உடனே உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தினுடைய சுவாமி கேட்குறார், இதுக்காக வந்து நம்ம மேல்வெண்பாக்கம் போகணும்.
சுவாமி சொல்கிறார், லக்ஷ்மி நாராயண ஹிருதய ஸ்தோத்திர ஆவிர்பாவமான க்ஷேத்திரம், அந்த மந்திரத்தினால புரீதமான இந்த க்ஷேத்திரத்தை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. உடனே சரி அழிச்சின்னு வரலாம். நீங்கள் வந்து பார்த்தா சந்நிதியோட அடையாளமே கிடையாது. இப்போ உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தினுடைய சுவாமி ஒரு சின்ன சந்நிதியாக நிர்மாணம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படியே அவருக்கு அடுத்த காலத்தில் மகாபெரியை வந்து சேவித்தப்போ ஒரு 40 வருஷம் ஆராதனை இல்லாமல் இருந்தார். ஸ்ரீமதி சரஸ்வதி ஸ்ரீ மணிவண்ணன்ற தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுற சமயத்தில் அவங்க கனவுல போய் சொன்ன பெருமாள். அந்த தம்பதி தான் வந்து இன்றைக்கி இந்த க்ஷேத்திரத்தில் இவ்வளோ விசேஷமான கைங்கரியங்களெல்லாம் பண்ணுறாங்க. எத்தனையோ இவருக்கு சேவார்த்திகளுக்கு வந்து சுவாமி பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுறார். இன்றைக்கி வந்து நம்ம சேவிச்சோன்னா எல்லா வசதியோட சந்நிதியை நம்ம சேவிக்கலாம். எல்லாரும் வாரம் சுவாமி அனுகிரகம் பெற்றுக்கலாம். லக்ஷ்மி நாராயண். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆலய தொடர்பு திரு மணிவண்ணன், முதன்மை அரங்காவலர். அலைபேசி எண் 9031777722. இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுகாவில் மேல்வெண்பாக்கம் கிராமத்தில் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் பாலுச்செட்டி சத்திரம், திருப்பத்குழி, தாமல் அடுத்து பணப்பாக்கம் செல்லும் பாதையில் வலதுபுறத்தில் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் செல்லும் சாலையில் செல்ல வேண்டும். அரக்கோணத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து 57 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.